இது அவருடைய கருத்துனா தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்காங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கின்ற கருத்து எங்களுடைய கருத்து, மற்றவருடைய கருத்தெல்லாம் இணைக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லிதான் தொடங்கினாங்க. அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்துல நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டிக்காட்டினேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். ஏங்க வெளியேற காரணம்னா அவையில தான் கேட்கணும். இதான் இங்க இருக்கிறாங்க, எல்லா வெளியே எங்க இருக்கிறோம், எல்லா கருத்து இருக்குது. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாதிரி குறுகிய வட்டத்தில் இல்லை. இன்றைக்கு ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது அமைப்பு நீதியாக 9 பேர் தான் நியமிச்சிருந்தாங்க. இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு அமைப்புக்கும் 30 - 40 பேர் அமைச்சிருக்கிறோம். 30 - 40 பேர் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அதில் 1-2 வெளியே இருக்கின்ற பொழுது பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் நாள்தோறும் வெளியேறான செய்தி வெளியிட்டா நாங்கள் என்ன செய்வது? அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணா கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரிச்சு பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்பெல்லாம் ஏன் பேசல? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேற இடத்துக்கு போனா மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம். அந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருபாகிற மாதிரி அது எவ்வளவு பெரிய இயக்கம், நூற்றாண்டு விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுறாரு, ஏதோ புதுசா வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயிச்சாங்க, திமுக ஆதரவோட போட்டிட்டாங்க, பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்தது, அப்போ ஜெயிச்சாங்க. அப்போ கூட என்ன சொன்னார்? இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது எங்கள் கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, கொள்கை கூட்டணி. நாங்கள் இப்போ என்ன ஆச்சு? கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில் வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய் அங்க போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதில் எங்க போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பண்ணு சொன்னாங்க, அதுலயும் பண்ணல. இப்ப காவிரி மேலாண்மை விவகாரத்துல அந்த கர்நாடகா அணைகள்லாம் நிரம்பிருச்சு, ஆனா இது வரைக்கும் தண்ணி திறக்கல. ஆனா இவர் நான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்க, ஆனா நான் பேசி 2 தரப்புலையும் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தண்ணீர் இது வரையும் காவிரி அணையில வரல, டெல்டாவிலையும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனா விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறை இல்லாதவர் நடந்துச்சு. ஏங்க அதாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஏதாவது அனுபவம் இருந்தா பரவாயில்ல, விவசாயிகளை பத்தி சிந்திச்சா பரவாயில்ல, விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தான் பரவாயில்ல. அதெல்லாம் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. அதாவது என்ன, இப்போ அவருடைய அட்வைசர் யாரு? தேர்தல் வகுப்பாளர் தான் அட்வைசர். இதுக்கு முந்தி இருந்த திமுக தான் சரி, அண்ணா திமுக தான் சரி, நான் இருக்கும்போது சரி, அட்வைசரா போடுறதா ஒரு அனுபவமிக்க துறை வாரியாக அனுபவம் வாய்ந்த ஒரு துறை செயலாளரை நாங்கள் போடுவோம். அவருடைய அட்வைசர்லாம் கேட்போம், அவருடைய ஆலோசனைலாம் கேட்போம், செயல்படுவோம். ஆனால் இவர் ஒரு புதுமை படைச்சிருக்காரு. சினிமாவில் புதுமை படைக்கின்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தில் இவர்களுக்கு யாரெல்லாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவாக இருந்தாங்க, ஆலோசகராக இருந்தாங்க, அவரெல்லாம் இன்றைக்கு அட்வைசராக போட்டிருக்காரு. இன்னொன்று வேடிக்கை என்ன, ஜனநாயகம் படத்தினுடைய தயாரிப்பாளரை இன்றைக்கு அவர் டெல்லி சிறப்பு பிரதியாக போட்டிருக்காரு. அடுத்து இன்னொரு எடிட்டிங் யாரும் ஒருத்தர் போட்டிருக்கான்னு எனக்கு வந்த தகவல். இது பண்ண கொஞ்ச நாள்ல அவருடைய மேக்கப் மேனுக்கும் அவர் ஏதாவது பதவி கொடுத்துருவாரு. ஆக எல்லாமே சினிமா ஆக்கிட்டாரு. அரசாங்கம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.